ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்த நீட் 2023க்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் 2023 கட் ஆஃபை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ். எக்கச்சக்கமான ரிப்பீட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிரும். எக்கச்சக்கமான ரிப்பீட்டர்ஸ் இருந்தால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட்டு டிஃபிகல்ட்டி ஆஃப் கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். அப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் பார்ட்டிசிபேட். தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ கேண்டிடேட் நீட் 2023 பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் வருது, எவ்வளோ ரேங்க் பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிற கணக்கும் இருக்குது. அப்போ ரிப்பீட்டர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்காங்களோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே ரிப்பீட்டர்ஸோடைய கட் ஆஃபை நீட் 2022 ரேஞ்சில் வைக்கணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டியாக இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மூணுமே எப்படி இருக்கணும், மாட்ரேட் கண்டிஷனில் இருக்கணும். ஓகேவா? டிஃபிகல்ட்டாகவும் இல்லாமல் ஈஸியாகவும் இல்லாமல் மாட்ரேட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நீட் 2023 கட் ஆஃப் ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கூடியவங்கள லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி இருந்தாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீட் 2023 ரவுண்டு 2 கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்துலாம். நம்மளுக்கு இப்போ முடிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துலாம். ஓசிக்கு 561, ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1423, கம்யூனிட்டி ரேங்க் 140, பிசிக்கு 529 மார்க்காக இருந்திருக்கு. ஜென்ரல் ரேங்க் 3242, கம்யூனிட்டி ரேங்க் 2038, பிசிஎம்முக்கு மார்க்கு 504, ஜென்ரல் ரேங்க்கு 4258 இருந்திருக்கு, கம்யூனிட்டி ரேங்க் 194 இருந்திருக்கு. எம்பிசிக்கு மார்க்கு 496 இருந்திருக்கு, ஜென்ரல் ரேங்க்கு 4609 இருந்திருக்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு 1088. எஸ்சிக்கு மார்க் 407, ஜென்ரல் ரேங்க்கு 8518, கம்யூனிட்டி ரேங்க்கு 668. எஸ்சிஏக்கு 355 மார்க்காக இருந்திருக்கு, ஜென்ரல் ரேங்க் 10427, கம்யூனிட்டி ரேங்க் 118. எஸ்டிக்கு 311 இருந்திருக்கு மார்க்கு, கம்யூனிட்டி ஜென்ரல் ரேங்க் 12179 இருந்திருக்கு, கம்யூனிட்டி ரேங்க் 37 இருந்திருக்கு. அப்போ இந்த மார்க்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 25 மார்க்ஸ் அதிகமாக வச்சு நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஏன்னா அந்த ரேஞ்சில் நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? பட் அந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகாமல் இதே மார்க் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தேவைப்படும், கொஸ்டின் பேப்பர்னுடைய டிஃபிகல்ட்டிஸ் லெவல் கரெக்டாக இருக்கணும். மாட்ரேட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா இதே மார்க்லேருந்து ஒரு 5 or 10 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை மாட்ரேட் டு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 25 மார்க்ஸ் இந்த மார்க்ஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீட் 2023க்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் அக்ராஸ் கேட்டகரி மார்க், ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோங்கிறத இப்போ டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். நீட் 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓசிக்கு 575+ இருந்தால் போதும், பிசிக்கு 545+, பிசிஎம்க்கு 525+, எம்பிசிக்கு 420+, எஸ்சிக்கு 440+, எஸ்சிஏக்கு 370+, எஸ்டிக்கு 340+. நீட் 2023 இந்த மார்க்ஸ் நம்ம போட்டிருக்கக்கூடிய மார்க்ஸ்லேருந்து ப்ளஸ்ஸு மேலே 576 ஆச்சுலோ 578 இருந்தாலும் ஓசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தானே தவிர அக்யூரேட் கட் ஆஃப் கிடையாது. அப்போ ஓசிக்கு 575+க்கு ஜென்ரல் ரேங்க்கு 1423 இந்த வருஷம் நம்ம முடிஞ்ச ரேங்க்கு கனெக்ட் பண்ணோம்னா, பிசிக்கு 545+ வருது, 3242 ஜென்ரல் ரேங்க் வருது, பிசிஎம்க்கு 525+ வருது, ஜென்ரல் ரேங்க் 4258, எம்பிசிக்கு 520 ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிசிக்கு 520, 420 கிடையாது, மிஸ்டேக் ஆகிடுச்சு. 520+, ஜென்ரல் ரேங்க்கு 4609, எஸ்சிக்கு 440+, ஜென்ரல் ரேங்க்கு 8518, எஸ்சிஏக்கு 370+, ஜென்ரல் ரேங்க் 10427, எஸ்டிக்கு 340+, ஜென்ரல் ரேங்க் 12179.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எம்பிசி வந்து 520 420 கிடையாது, ஜஸ்ட் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகேவா? சாரி ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து நீட் 2023 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இந்த மார்க்லேருந்து ப்ளஸ் இதுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷூரிட்டி ஃபார் நீட் 2023 சீட்ஸ் கன்ஃபார்ம். ஓகேவா? இதை விட 5 மார்க்ஸ் லெஸ்ஸாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட வந்து கொஸ்டின் பேப்பர்னுடைய லெவலை நம்ம பார்த்துட்டு தான் வந்து ஓரளவு நம்மளால் அக்யூரேட் கட் ஆஃப் சொல்ல முடியும். கொஸ்டின் பேப்பர் லெவல் ரிப்பீட்டர்ஸ்னுடைய எண்ணிக்கையை நம்ம கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீட்டெயில்டாக சொல்லணும். இந்த மார்க்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் ஷூரிட்டிஃபாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் போடுங்க. நீட் 2023 கேன்சலேஷன் ஆகாது. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. நீட் 2023 போஸ்ட்பாண்ட் ஆகும், கேஸ் நடந்துகிட்ருக்குன்னு போஸ்ட்பாண்ட் ஆகும், கேன்சலேஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு தப்பான முடிவை எடுத்துகிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் May 7. ஓகேவா? அதனால் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் கவனமாக படிங்க. லூஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் 2023 கொஞ்சம் சரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.